வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா. என்ன உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இங்க நம்ம தீபா பாபு அவங்களோட சேனலுக்கு ஒரு புது கதையோட உங்களோட அமோக ஆதரவை எதிர்பார்த்து ஆவலா வந்திருக்கேன். குடுப்பீங்கன்னு நம்புறேன். போன முறை இந்த சேனல்ல ஆன்டி ஹீரோ ஸ்டோரி பாத்திருப்பீங்க. இந்த முறை ஆன்டி ஹீரோயின் ஸ்டோரி பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். அடுத்த ஒளிப்புத்தக வரிசையில இனி நாம கேட்க இருப்பது அலைபாயும் ஒரு கிளை நாவலைத்தான். கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோயின் கதை. புரியாத புதிராக நாயகனின் வாழ்வில் அதிரடியாக திருமண பந்தத்தில் நுழையும் நாயகி அவனையும் அவன் தங்கையையும் எவ்வாறெல்லாம் படுத்தி எடுக்கிறாள் என்பதே முன்பாதி கதை. முதலில் அடங்கி போகும் நாயகன் அடுத்து அவளுக்கு நிகராக துள்ளி குதிக்க தொடங்க இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு விழுக்கும் அவன் தங்கைதான் அவர்களை இணைக்கும் பாலமாக சமரசம் செய்ய முயற்சி எடுத்து சமாதான பாதையில் வழி நடத்துவாள். அத்தியாயம் 1. உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா? தன் எதிரில் நின்றவள் எழுப்பிய கேள்வியில் திடுக்கிட்டு விழித்தான் ஸ்ரவன். தனக்குள் ஏற்படும் சலிப்பை அவள் சிரமப்பட்டு மறைப்பது அவளுடைய மாறும் முகபாவனையில் நொடிக்கும் குறைவாக என்றாலும் தெளிவாக இவன் பார்வையில் விழுந்தது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். தற்பொழுது மனம் முழுவதும் சிலந்தி வலை பின்னலிட இல்லை என்று குழப்பத்துடன் பதிலளித்தான் ஸ்ரவன். ஓ என்று நெற்றியை சுருக்கியபடி சில நொடிகள் அவனை காக்க வைத்தவள், திருமணம் ஆகல சரி, வேற நீங்க எந்த பொண்ணையாவது காதலிக்கிறீங்களா என்று அடுத்த கேள்வியை எழுப்பினாள். இம்முறை ஸ்ரவனின் பொறுமை அவனை விட்டு புயல் வேகத்தில் பறந்து செல்ல துடிக்க மனதில் பரவுகின்ற எரிச்சலை முகத்திற்கு பரவாமல் தடுத்தபடி இல்ல என்று மீண்டும் பிறந்த பதிலை சற்றே இறுக்கத்துடன் கூறினான் அவன். என்றபடி கைகளை குறுக்காக கட்டி கொண்டவள், அப்போ உங்க வாழ்க்கையிலே சரி மனசுலே சரி இதுவரைக்கும் எந்த பொண்ணும் இல்ல சரியா என்று அவள் விழிகளை நேருக்கு நேராக ஊடுருவி பார்த்தாள். அவளுக்கு எந்தவித பதிலையும் அளிக்காது தானும் அவளை நேர்பார்வையாய் வெறித்தவன், இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்று எதிர்கேள்வி கேட்டான். என்ன செய்யறது, நீங்க வேற எனக்கு ஏதாவது உதவணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. உங்க ஆசையை ஏன் கெடுப்பானேன்தான் எனக்கு தேவையான உதவியா உங்ககிட்ட இருந்து எதை வாங்கிக்கலான்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் நீங்களா எனக்கு உதவ முன்வந்தாலும் என்னால உங்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்பற்ற கூடாது பாருங்க. இவள் குரலில் ஏளனம் கலந்திருக்கிறதோ என்றவன் ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுதே அதை தடை செய்யும் விதமாக தனது வார்த்தைகளை அவனிடம் தெளிவாகவும் நிதானமாகவும் வெளியிட்டு அவனை உரைய வைத்தாள் அவள். ஓகே, நான் என்னோட எதிர்பார்ப்ப சொல்லிடுறேன். அடுத்த வர முகூர்த்தத்துல அது நாளைக்கு நாளும் சரி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கியவள் அவனை நேராக நோக்கி, நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கணும் என்றால் அழுத்தமாக. அவளை உச்சக்கட்ட அதிர்ச்சியோடு ஏறிட்டவன், என்ன என்று வினவியது கூட வெறும் காற்றாகத்தான் வெளியில் வந்தது. என்னங்க இது, உங்களுக்கு அடிக்கடி காது வேற கேட்காம போயிடுமா என்ன என்றாள் அவள் உதாசீனமாக. லேசாய் முகம் சிவந்தவன் கைமுஷ்டியை இறுக்கி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். உங்களுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு என்றான் இன்னும் புரியாமல். நீங்க சொல்றது போல எனக்கு இது திடீர்னு தோணுன ஒண்ணுதான். முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத உங்களை சந்திக்க வரும்போது இப்படி எல்லாம் திட்டமிட்டுக்கிட்டா வர முடியும் சொல்லுங்க? அதுதான் ஏன் இப்படி என்று ஸ்ரவன் தடுமாற அவன் பேச்சில் வேகமாக இடையிட்டவள், இங்க பாருங்க, நீங்களாவேதான் எனக்கு எந்த உதவினாலும் செய்ய தயாரா இருக்கிறதா உருக்கமா பேசுனீங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு என்னவோ அது சரியா தோணுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட உடனடி தேவை என் திருமணம் தான் என்றாள். இத்தனை நேரமாக தன் எதிரே நிற்பவளின் முகத்தை கூட சரியாக பார்த்திராதவன் முதல் முறையாக அவளை நிதானமாக அளவிட்டான். இவ நம்ம கிட்ட எதுவும் விளையாடுறாளா? ஆனா இப்படி கூடவா ஒருத்தி விளையாடுவா? ஒருவேளை இந்த சினிமாக்கள்ல வர்றது போல இவ எதுவும் டிவி சேனல்ல வேலை பாக்குறாளோ? இங்க எங்களை சுத்தி வேற யாராவது மறைஞ்சிருக்காங்களா என்று சந்தேகத்துடன் விழிகளை சுற்றிலும் அலைய விட்டான் ஸ்ரவன். யாரு தேடுறீங்க? உங்களோட வேற யாராவது வந்திருக்காங்களா என்று அவளும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். நான் கேட்க வேண்டியதை இவ கேக்குறா என்று சலிப்புடன் எண்ணமிட்டான் அவன். நீங்க டிவி சேனல்ல எதுவும் வேலை பாக்குறீங்களா? ஓ, சேனல்ல வேலை பாக்குறவளதான் நீங்க திருமணம் செஞ்சுக்குவீங்களா என்றால் அவள் எல்லலாக. என்னங்க பிளீஸ், தயவு செஞ்சு விளையாட்டு வேண்டாம், கொஞ்சம் சீரியஸா பேசுங்களேன் என்றான் ஸ்ரவன் ஆயாசமாக. சட்டென்று அவனை சிறு கோபமாக ஏறிட்டவள், இவ்வளவு நேரமா நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் இந்த மனைவியா எடுத்துக்கிற மனம் இல்லாததால நான் பேசுறதெல்லாம் விளையாட்டா எடுத்துக்கிறீங்க என்றால் வேகமாக. ஆரம்பத்தில் அவளை மலைப்புடன் பார்த்தவன், திருமணங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? ரொம்ப ஈஸியா உங்க கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்க. உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளவு ஏன், நீங்க முன்னால சொன்ன உங்க பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
அப்படி இருக்கப்ப நான் எப்படி உங்களை மனைவியா ஏத்துக்க முடியும் என இறுதியில் அவளிடம் சற்று காட்டமாகவே வினவினான். உடனடியாக அவனுக்கு எந்த பதிலையும் கூறாது அவன் முகத்தையே வெறித்து பார்த்தவன் பின் மெல்லிய குரலில், உங்க மனசுக்கு உங்க தங்கச்சி ரொம்ப நல்லா வாழ்வா என் அமைதியாக மொழிந்து அவனை விட்டு விடுவிடுவென்று விலகி நடக்க ஆரம்பித்தாள். அவளுடைய பதிலில் ஒரு நிமிடம் ஆடிப்போய் சிலையாக நின்றவன் அடுத்து உடலும் உள்ளமும் ஒரு சேர பதறி துடிக்க அவள் பின்னே வேகமாக ஓடினான். ஒரு நிமிஷம், பிளீஸ் பிளீஸ், தயவு செஞ்சு உங்க மனசால கூட அவளை பத்தி எதுவும் நெகட்டிவா நினைச்சிடாதீங்க. அவ நல்லா வாழணும், அவளுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது என்று குரல் பிசிறி அடிக்க கெஞ்சினான். அவன் முகத்தை இமைக்காது நோக்கியவள், மத்தவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, உங்க தங்கச்சி மட்டும் நல்லா வாழணும் இல்லையா என்று இகழ்ச்சியாக உதடுகளை வளைத்தாள். இல்ல, அப்படி இல்ல, நான் என்ன செய்யணும்? ஓ சொன்னீங்கல்ல, உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் என்றான் ஸ்ரவன் அவசரமாக. ஆஹா, தேவல்ல என பட்டென்று மறுத்தாள் அவள். கோபத்தில் முகம் சிவந்திருக்கும் அவளை தவிப்புடன் பார்த்தவன், சாரி பிளீஸ், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க திடீர்னு திருமண பேச்சு எடுக்கவும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுனே புரியல, அதான் அப்படி பேசிட்டேன். இப்ப உறுதியா சொல்றேன், உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று தடுமாறினான். ஓஹோ சரி, என்னோட பேர் என்ன? பேரு என்று திணறுபவனை ஏளனமாக நோக்கியவள், இன்னமும் உங்களுக்கு என்னோட பேரு கூட நினைவுக்கு வரல. அப்புறம் எப்படி சார் இப்படி உடனே திருமணத்துக்கு சம்மதிக்கிறீங்க என அளவுக்கு அதிகமாக வியந்தாள். அவளுடைய சீண்டலில் முகம் சிவந்தவன் செய்வதறியாது தவிப்புடன் அவளிடமே விழிகளால் சரணடைந்தான். அவனிடமிருந்து பார்வையை விலக்கிக் கொண்டவள், இறுதியா என்ன சொல்றீங்க என்றால் நேரெதிரே வெறித்தபடி. அதான் சொன்னனே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். என்னோட வீட்டுல இது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்க. நான் வீட்டை விட்டு தனியா தான் வர வேண்டியிருக்கும். எந்த வீட்டுல இப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வாங்க? அதனால என் மூலமா, அதாவது உங்க மனைவி மூலம் உங்களுக்கு எந்த வரதட்சணையும் சீர்வரிசையும் கிடைக்காது. பரவாயில்ல, எனக்கு அது தேவையில்ல என்றான் ஸ்ரவன் வெறுப்புடன். விழிகளை அவனிடம் திருப்பி அவன் முகத்தை சலனமின்றி நோக்கியவள், அப்போ சரி, திருமண தேதியை முடிவு செஞ்சுட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. எங்க வரணும்னு சொல்லிட்டா நானே வந்துடுறேன் என்றால் உணர்வு மறுத்த குரலில். என்று இவன் ஆமோதிப்பதாக தலையசைக்கவும் மெல்லமாக இவனை விட்டு விலகி எதிர் திசையில் நடக்க ஆரம்பித்தாள் அவள். உன்னை தொட்டுவிடவா என்று இவள் இடையில் ஜாலம் பேசியபடி அசைந்தாடும் கூந்தலை கொண்டவள் கண்களை விட்டு மறைந்த பின்னும் அவள் சென்று திசையே வெறித்தபடி எத்தனை நேரம்தான் நின்றிருப்பானோ தெரியாது. தன் உணர்வை அவன் மீட்க உதவியாக அவனுடைய தொலைபேசி ஒலி எழுப்பி அவனின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தது. திரையில் ஒளிர்ந்த பெயரை கண்டு தொண்டையில் அடைத்ததை சிரமப்பட்டு விழுங்கியவன், குட்டிமா என்றான் கரகரப்பாக. அண்ணா, எங்கிருக்க, எப்ப வருவ என்றது எதிர்முனை குரல் மிகவும் தவிப்புடன். வேலை முடிஞ்சிருச்சுடா, இதோ கிளம்ப வேண்டியதா. இன்னும் 15 நிமிஷத்துல வீட்டுல இருப்ப, சரியா? நீ பத்திரமாரு என்று இணைப்பை துண்டித்தவன் சின்ன பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றிவிட்டு தன் இருசக்கர வாகனத்தை நோக்கி நடந்தான். ஸ்ரவன் திருமண சந்தையில் பல பேரின் எதிர்பார்ப்புகளை திருப்தி கொள்ள செய்யும் ஐடி துறையில் மாதம் லகரங்களை சம்பளமாக நெருங்கிக் கொண்டிருக்கும் 28 வயது கம்பீர ஆண்மகன். ஒரே தங்கை சுவாதி பொறியியல் ஆர்கிடெக்டில் தற்பொழுதுதான் இறுதி செமஸ்டரை நிறைவு செய்து இருந்தாள். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மதுரை அருகே ஏற்பட்ட மோசமான ஆம்னி பேருந்து விபத்து ஒன்றில் பெற்றோர் இருவரும் ஒரு சேர கைலாச பதவியை அடைந்து விட்டனர். பெற்றோரின் இழப்பை ஏற்றுக்கொள்ள இயலாமல் வேதனையும் துக்கமும் நெஞ்சை அடைத்தாலும் மற்றவர் முன் அதை வெளிப்படுத்தி துவண்டு விழ செய்துவிடக் கூடாது என்பதில் இருவருமே கவனமாக இருக்கின்றனர். அண்ணனுக்கும் தங்கைக்கும் முழுதாக 7 வருடங்கள் வயது வித்தியாசப்படுகிறது. அதனால் சிறுவயதிலிருந்தே தங்கையிடம் போட்டி போடாமல் அவளிடம் அனுசரணையாக நடந்து பழகியிருந்தான் ஸ்ரவன். பெற்றோரின் மறைவுக்கு பின் கூடுதலாக எரிய குடும்ப பாரம் அவள் மீது கொண்ட பாசத்தால் அவனுக்கு பெரியதாக தோன்றவில்லை. தனது அபார்ட்மெண்ட் வளாக பார்க்கிங்கில் தன் வீட்டின் எண் குறியீடு இருக்கும் இடத்தில் வண்டியை நிறுத்தியவன் மடமடவென்று படியேறி முதல் தளத்தின் B1 எண் பொறித்த கதவின் முன் நின்று அழைப்பு மணியை அழுத்தினான். அடுத்த சில நொடிகளில் கதவை லேசாக திறந்த சுவாதி வாசலில் தன் அண்ணன் நிற்க கண்டதும் முகம் மலர்ந்து வேகமாக சாவி எடுத்து சேஃப்டி கிரில் கேட்டை திறந்தாள். என்னன்னா 2 நாளா கொஞ்சம் சீக்கிரமா வந்த, இன்னைக்கு மறுபடியும் பழையபடி 8 மணியை தாண்டிதான் வர, வேலை அதிகமா என்று கேட்டு சலுகையுடன் ஸ்ரவனின் பக்கவாட்டு தோளில் தலை சாய்த்து கொண்டாள் சுவாதி. அவளை ஒருமுறை லேசாக தோளோடு அணைத்து விடுவித்தவன், கொஞ்சம் அதிகம்டா, என்ன செய்யறது, இந்த காலத்துல பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறவங்க யாராவது சொன்ன நேரத்துல நேரமா வீட்டுக்கு வர முடியுமா என்ன என்று தங்கையிடம் தன் நிலையை விளக்க முயன்றான். என சோகமாக தலையசைத்தவளை கண்டு மனம் சோர்ந்தாலும் பிடிவாதமாக உற்சாகத்தை இழுத்து பிடிக்க முயன்றவன், சரி ஈவினிங் ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா என்றான். அச்சோ சாரிண்ணா, இதோ உடனே போடுறேன். நான் 2 பிரெட் ஸ்லைஸ் லைட்டா டோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டேன், உனக்கு போட்டு தருவா? வேண்டாமா, நேரடியா டின்னரே சாப்பிட்டுக்கிறேன்
நீ டீ மட்டும் போடு, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்றபடி தனது அறைக்குள் நுழைந்து கொண்டான். இரவு உணவிற்கு அண்ணனும் தங்கையுமாக சேர்ந்து தேங்காய் சட்னி அரைத்து தோசை வார்த்து சாப்பிட்டவர்கள் சிறிது நேரம் தொலைக்காட்சியில் மூழ்கினர். விழிகள்தான் திரையை வெறித்திருந்ததை தவிர இருவரின் எண்ணங்களும் அங்கே இல்லை. சுவாதியின் நெஞ்சம் முழுக்க ஏதேதோ நினைவுகளில் சிக்கி சற்று சஞ்சலத்தோடும் அச்சத்தோடும் அமைதி இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. ஸ்ரவன் அவளை எத்தனையோ வழிகளில் தேற்றியிருந்த போதிலும் அவளுக்குள் உண்டாக இருந்த தன் பாதுகாப்பு பற்றிய பயம் அத்தனையும் தடம் புரள செய்து இனம் புரியாத நடுக்கத்தை உள்ளத்தில் தோற்றுவித்தது. அதை சொல்லி தன் அண்ணனிடம் ஆறுதல் தேட அவள் மனம் விளையவில்லை. ஏற்கனவே தன் பொறுப்பை சுமந்து கொண்டு அலுவலகத்திலும் மாடாய் உழைத்து வருபவனை வீட்டிற்கு வந்தாலாவது நிம்மதியாக இருக்க விடலாம் என்று அமைதி காத்தாள். அருகில் அமர்ந்திருந்த அண்ணனின் நிம்மதியை ஏற்கனவே ஒருத்தி பறித்து விட்டாள் என்பது பாவம் அந்த அப்பாவி தங்கைக்கு தெரியவில்லை. மாலையில் தான் சந்தித்த புதியவளுடன் தனக்கு ஏற்பட போகும் உறவு சிக்கலை எண்ணி பலவாறு தனக்குள் குழம்பிக் கொண்டிருந்தவனுக்கு இது சாத்தியப்படுமா என்று மிகவும் கவலையாக இருந்தது. இதுவரையிலும் யாரென்றே அறிமுகமில்லாத ஒருத்தியை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றாக வேண்டும். அவள் எப்படிப்பட்டவள், அவளுடைய குணம் எப்படி, குடும்பம் எப்படி என ஒன்றும் தெரியாது. அவ்வளவு ஏன், அவள் திமிராக சொன்னதை போல அவளின் பெயர் கூட உனக்கு தெரியாது. வயது, படிப்பு எதுவும் என எள்ளி நகையாடியது மனசாட்சி. தலை விண்வின் என்று தெரிக்க ஆரம்பிக்க இரு கைகளாலும் நெற்றியை தாங்கியவனிடம் திரும்பினாள் சுவாதி. என்னன்னா, தலை வலிக்குதா, தைல தேய்ச்சி விடட்டுமா என்று கரிசனமாக கேட்கவும் வேகமாக மறுத்தவன், இல்லடா நான் போய் படுக்கிறேன், தூங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று எழுந்து கொண்டான். தன்னை சோகமாக ஏறிட்டவளின் தலையை தட்டி, தேவையில்லாம ரொம்ப போட்டு யோசிச்சுக்காத, குட் நைட் என்று முறிவளித்துவிட்டு சில அடி தூரம் நடந்தவன் நின்று வாயில் கதவை திரும்பி பார்த்தான். குட்டிமா, டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டியா? அப்போதே போட்டுட்டானா? ஓ சரி, நீயும் நேரமா படுத்து தூங்கு என்றவாறு தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாற்றியவனை யோசனையோடு பார்த்திருந்தாள் பெண். வீட்டுக்கு வரும் பொழுதே வழக்கத்திற்கு மாறாக தளர்ந்திருந்தவன் இப்பொழுது இன்னும் சோர்ந்து தெரிகிறானே. அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று கவலையில் ஆழ்ந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.